பல துறைகளில் வெறுவரவலோடு பயில் வலை அற நுழைமா உடமு உளமூடு படர் வன தகை உற உரு சினமூடு கவர்நாய் நிலவிய இரு வினை வலையிடை நிலை சுழல்பவர் நெறிசேர் புலன் உரு மனநிடை தடை செய்த பொறிகளின் அளவுலவே. இது ஒரு ஊமை காட்டுறாரு. இதுவும் ஒரு சித்தாந்த குறிப்பு. இந்த குறிப்பு அதாவது இந்த மான் கூட்டங்கள் இப்படி இந்த வேடர் கூட்டம் பல்வேறு வகையாக அம்புகளை விட்டு கொண்டிருக்க எப்படியோ தப்பியது. அது எப்படி பாஞ்சுது, எங்கே தப்பிச்சுன்னு தெரியல. பல துறைகளின் வெறு வரலோடு பயில் வலை அற நுழைமா. என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, எப்படியோ இந்த வேடர் கூட்டத்தினுடைய அம்புகளை தப்பித்து கொண்டு ஓடி போகலான்னு போய் நுழைஞ்சா வலை இருக்குது. வலைக்குள்ளே உள்ள முட்டிச்சு பாருங்கள், தலை வெளியே போச்சு, உடம்பு போக மாட்டேங்க. இந்த நேரம் என்னாச்சு, அந்த வேட்டை நாய்கள் அங்கேருந்து வந்துருச்சு. வந்து என்ன பண்ணுது, அது பின்னாடி பிடிச்சி கவ்வி இழுக்குது. வெளியும் போக முடியல, உள்ளுக்கும் வர முடியல. ஏன், அந்த வலை என்பது அதுதான் அதனுடைய. இப்போ மீன்கள்லாம் வலையில் சிக்கிச்சுன்னா எப்படி அந்த பக்கம் எதுவும் போகும், அதை மாதிரி தலையை கொண்டு வேகமாக வந்ததுனால விரிஞ்சிருச்சு. உள்ளே போனோடனே அது சுருங்கிருச்சு. இப்போ என்ன ஆகி போச்சு, அதுக்கு மேலே அது நகர முடியல. இப்போ இந்த நாய்கள் கவ்வி பிடிச்சி இழுக்குது. அதான் சொல்கிறார், பல துறைகளின் வெறு வரலோடு பயில் வலை அற, வலையெல்லாம் அரும்பொருட்டாக நுழைமா, அப்படி தன் தலையை கொண்டு உள்ளே புகுந்து நுழைந்தது. உடலமுடு படர் வகை தரை உற உரு சினமுடு கவர்நாய். இந்த மான்கள் அந்த வலைக்குள்ளே புகுந்து ஓடலான்னு நினச்ச போது அதை கவர்ந்து கொண்டு இருப்பதற்காக வெறியோடு வந்து நாய்கள் பிடிச்சி கவ்வி பிடிச்சி நிற்கிது, வேட்டை நாய்கள். அது எப்படி இருக்குதுங்கிறார். இது காட்சிங்க. இப்போ நல்லா நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சைவ சித்தாந்த கருத்து சொன்னார். சார்வலை அறுக்கும் ஐயர் முன் அப்படின்னார். நீடு பார்வை கொண்டு செல்லும் அவர் யார், நம்முடைய அன்பர் முன் நிறைந்த பார்வை விலங்கை கொண்டு போனாங்கன்னார். அதுவும் சைவ சித்தாந்தம். இப்போ சொல்லுவதும் சைவ சித்தாந்தம். என்ன சைவ சித்தாந்த காட்சி அப்படின்னு கேட்டால், நிலவிய இருவினை வலை. நாமெல்லாம் எங்கே சிக்கி இருக்கிறோம் அப்படின்னா, பாவம் புண்ணியம் என்கிற வலையில் சிக்கி இருக்கிறோம். ஒரு பக்கம் இந்த பக்கம் தப்பிக்கலான்னாலும் சரி, அந்த பக்கம் தப்பிக்கலாலும். ஏன், உயிர் என்ற பொருள் நடுவில் நிற்கிது. இப்போ இந்த உயிர் தான் மான் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த தப்பிச்சு போகலான்னு நினச்சி குதிச்சா ஒன்று பாவம் என்கிற வலையில் சிக்க வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா புண்ணியம் என்கிற வலையில் சிக்க வேண்டியிருக்கு. ஏன், இருவினை என்பது தான் வலை. அதான் இங்கே சொல்கிறார், நிலவிய இருவினை வலையிடை. ஒவ்வொரு உயிர் அங்கே தாங்க சிக்கி தவிக்குது. செஞ்ச பாவத்துக்கும் செஞ்ச புண்ணியத்துக்கும் தான் இன்னும் சிக்கி தவிக்கிறோம். ஏன் இன்னும் விடை காண முடியாமல் தவிக்கிறோம்? செஞ்சு வச்சது இன்னும் தொலைக்காமல் இருக்குது. அனுபவிக்க வேண்டியது இருப்பதுனால, அனுபவித்து தொலைக்க வேண்டியது இருப்பதுனால விடிவு காலம் வரமாட்டேங்க. எல்லாருக்கும் ஒரு சலிப்பு ஏற்படும். நீங்கள் நினைப்பதெல்லாம் நடந்துக்கிட்டே வந்தால் சலிப்பு வராது. நாம் ஒன்று நினைக்க ஒன்று நடந்தால் தான் சலிப்பே வரும். என்னையா வாழ்க்கை போயா அப்படின்னு. அல்லது ஒரு குறிப்பிட்ட எல்லையை கடந்து நீங்கள் ஒரு இலக்கு நினச்சிருந்தீங்க, அந்த இலக்கை விட நீங்கள் கூடிய உயரத்தை தொட்டுட்டீங்கன்னா ஒரு சலிப்பு வரும். அதனால தான் உலகத்தில் பெரும் பெரும் செல்வத்தை ஈட்டியவர்களெல்லாம் ஒரு சலிப்பில் அத்தனையும் விட்டுட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு மக்கள் பணிக்கு இறங்கி வரான். பல ஆயிரம் கோடிகளை, கோடிக்கணக்கான கோடிகளை சம்பாதித்த பெரும் பெரும் நிறுவனங்கள் நீங்கள் இன்றைக்கும் கூகுளில் தட்டினீங்கன்னா அந்த யாரெல்லாம் பார்க்கலாம். எத்தனை ஆயிரம் கோடிகளை மக்கள் பணிக்காக கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை. ஏன், அந்த செல்வத்தால் இன்பம் பெற முடியலன்னு ஒரு சலிப்பு வந்துட்டு விட்டுட்டு வந்துட்டான். அதே தான் நமக்கு ஏன் வரலன்னு கேட்டால், நமக்கு இன்னும் அந்த இலக்கே ஃபுல் ஆகலை. அதனால இன்னும் விருப்பமாகவே இருக்கிறோம். எப்போ நீங்கள் அதை விரும்பி அதை முழுமையாக நுகர்கிறீர்களோ, நுகர்ந்து விட்டால் சலிப்பு வந்துடும். ஏன், அதுதான் இந்த உலகம். உலகத்துக்குரியது என்னென்னா, சலிப்பாய வாழ்க்கை ஒழிய பெண்ணாகட தேவாரம்.
சலிப்பாய வாழ்க்கை ஒழிய தவம் அடங்கும் இடம் தூங்கானை மாடம் தொழுமின்களே என்று திருஞான சம்பந்த பெருமான் அறிவுறுத்துகிறார். ஒடுங்கும் பிணி பிறவி கேடு என்று இவை உடைத்தாய வாழ்க்கை ஒழிய சலிப்பாய வாழ்க்கை ஒழிய தவம் அடங்கும் இடம் தூங்கானை மாடம். எனவே போய் கும்பிட்டுட்டு வாயா அப்படின்னு ஞானசம்பந்த பெருந்தகை நம்ம எல்லாம் ஆற்றுப்படுத்துகிறார். அது மாதிரி பாவம் புண்ணியம் இந்த ரெண்டாலையும் சிக்கிட்டு இருக்கிறோம். நாம் நிலவிய இருவினை வலை இடை நிலை சுழல்பவர், அந்த மான் கூட்டம் வலைக்குள்ளே சிக்கி தப்பிப்பதற்கு வழியை தேடிக்கொண்டு இருப்பது போல நெறி சேர் எங்க இறைவனை போய் பற்றிவிடலாம், இறைவனை பற்றிவிடலாம் என்று தவித்து கொண்டிருக்கிற ஆன்மா அவன் நோக்கி போக ஆரம்பிக்கும். அப்படி போகும்போது என்ன நினச்சா போயிட முடியுதா என்ன? இல்லையே. அதான் சொன்னார், புலன் உரு மனநிடை தடை செய்த பொறிகளின் அளவுளவே. இப்போ உதாரணத்துக்காக இன்றைக்கி நமக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், ஒரு வேலையும் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இனி குழந்தைகளோ அல்லது கணவரோ வரக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். நமக்கு இன்றைக்கி எல்லா வேலையும் முடிஞ்சுது. சரி என்ன பண்ணலாம், சரி தான் ஒரு வேளை பெருமானை நினச்சிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கலாமே அப்படின்னு 5 எழுத்து மந்திரத்தை சொல்லலாம் அப்படின்னு நினச்சி உட்கார்ந்தா அப்படி நினைக்க ஒட்டாது தடை செய்வது புலன்கள். இதுதான் நம்ம வாழ்க்கை. உங்களுக்கு ஒரு 5 நிமிடம் கிடைச்சதுன்னா அந்த 5 நிமிடம் இறைவனை நினைக்கலான்னு நினச்சிங்கன்னா நினைய ஒட்டாது தடுக்கும். இதாங்க சொன்னார். எனவே நிலவிய இரு வினை வலையிடை நிலை சுழல்பவர், பாவ புண்ணியம் என்கிற வலையில் சிக்கி இருப்பவர்கள் நெறிசேர் இறைவனை போய் அடையலாம், இறைவனை நினைக்கலாம் என்று நினைத்து ஒரு பணி செய்ய முற்பட்டா புலனுறு மனநிடை தடை செய்த பொறிகள். இதைத்தான் மணிவாசகர் மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலன் 5. நமக்கு பகையெல்லாம் வெளியே எங்கேயுமே இல்லைங்க, நம்மகிட்டே இருக்குது, மறந்துடக்கூடாது. எங்கேயோ ஒருத்தவங்க நம்மளை சாமி நினைக்க விட்டாமல் தடை பண்ணுறாங்க, அதெல்லாம் அப்புறமேல், அதெல்லாம் புறப்பகை. நமக்கிட்டே இருக்கிற பகை எது? உட்பகை எது? நம்மகிட்ட இருக்கிற கோபம், வருத்தம், பல்வேறு நிலை. அப்படியே நம்ம அப்படி கண்ணை மூடி உட்கார்ந்து அவரை நினைக்கலான்னு சொன்னால் அவர்கிட்ட மட்டும் போகாது. மனசு போய் தொட்ட உடனே மனசு சஞ்சலப்படுவது, வேண்டாத ஒன்றை நினைக்கும். மீள நினைதல் மனத்தின் இயல், நீள நினைதல் மனத்தின் இயல். சரி, நீள நினைப்பது சிவத்தை நினைக்கலாம் இல்லையா, அங்கே போகாது. நீங்கள் போகலான்னு போவீங்க, அது டேக் டைவர்ஷன் போட்டு திருப்பி விட்டுரும். அது அப்புறம் நாம் கோயிலுக்கு போனோமா, அடாடா அங்கே ஒருத்தனை பார்த்தனே, ஐயோ அவனால் தானே வந்துச்சு, இப்போ அவனை பிடிச்சிக்கிட்டு அவன் முன்னாடி போயிடும். கோயிலுக்கு போச்சு, அவன் ஒருத்தன் வந்தான், அவன் அன்னைக்கு என்ன சொன்னான் தெரியுமா அப்படின்னு ஒன்று அவனை பிடிச்சிக்கிட்டு நேராக அவன்கிட்ட போய் அப்புறம் அவன் ஒருத்தனை அங்கே இப்படியே முடிச்சு அந்த 2 மணி நேரம் போகிறதுக்குள்ள நம்ம ஆள் வந்துடுவாங்க. பையன் வந்தாச்சு, வீட்டுக்கு சோத்தை போடு, அதை போடு, அவ்வளோதான். இந்த இப்படி திருப்பி அடா கடவுளே உன்னை நினைக்கலான்னு நினச்சினேயே முடியும். இதுதாங்க வாழ்க்கை. எனவே நெறியை சென்று அடைய வேண்டும் என்று கருதினால் புலன்கள் துணை செய்யாது, அந்த புலன் தடை செய்கிறது. அது எது போலன்னா, தப்பிக்க வேண்டும் என்று கருதி குதித்து கொண்டு ஓடுகிறது மான். அப்படி அந்த வலையை அறுத்து கொண்டு ஓட முற்பட அது ஓடாதவாறு நாய் போய் பற்றி இழுக்குது பாருங்க. இந்த வேட்டை நாய்களை போல 5 புலன்கள். இதை விட யாராவது கடுமையாக சொல்ல முடியுமான்னு தெரியல. இந்திரிய பறவைனார் மணிவாசக பெருமான். இந்திரிய பறவை இரிந்து ஓட அப்படின்னாரு. புலன் 5 பொறி கலங்கி ஞானசம்பந்த பெருந்தகை. தொண்டர் 5 களிரும் அடக்கி 5 யானைனார் ஞானசம்பந்த பெருமான். 5 புலன 5 யானைனார், 5 பறவையினார் மணிவாசக பெருமான். இவர் சொன்னார் 5 வேட்டை நாய்.
சாதாரண நாய் இல்லைங்க, வேட்டை நாய். விடுமா என்ன? விடாது. நம்மளை அவனை நோக்கி நீ அது எப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். எது? இந்த நாய் அப்படியே பார்த்துட்டு நம்மளையும் பார்த்துட்டு இருக்கும். நீங்கள் ஓடலான்னு நினச்சா பிடிக்கும், நீங்கள் கம்மன் அது பாட்டு கம்மனுக்கு வந்து ஏன் அது நீங்கள் அங்கே போகல, அதெல்லாம் விட்டு வச்சிடும். நீங்கள் இறைவனை நோக்கி போகிறீங்களா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். போகலான்னு நினச்சிங்க, பாஞ்சு கவ்வோம். நீங்கள் எங்கேயும் போகலைங்க, நீ அங்கே தான் இருக்க, நான் இங்கே இருக்கேன்னு எனக்கு. இப்படித்தாங்க நம்ம பொழப்பு போகுது. இந்த வேட்டை நாயின் வாயில் சிக்கிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்குது. அதுதான் இங்கே சொன்னார். எனவே புலன் உரு மனநிடை தடை செய்த பொறிகள் அஞ்சு வகையான நிலையில் நீங்கள் அப்பர் தேவாரம் படிச்சிங்கன்னா இந்த அஞ்சு ஒன்று ஒவ்வொரு வேலையும் செய்யுமா. இது தருக, இது விடுக என்ன அஞ்சு வகையான வேலை செய்தினார். அப்படித்தான் நம்ம சிக்கி கொண்டு இருக்கிறோம் என்பதை இந்த ஒரு காட்சி நல்லா சிந்திச்சு பாருங்கள். வேட்டைக்கான காட்சி இதில் கொண்டாந்து சைவ சித்தாந்தம். உயிர் தப்பிப்பதற்குத்தான் முயலுகிறது. எதில்? இருவினை என்கிற வலையை அறுத்து கொண்டு ஓடலான்னு நினச்சா இந்த வலையில் சிக்கி இருப்பது மட்டுமல்ல, தப்பிக்க முடியல, சிக்கி இருக்கிறோம். அடுத்தது பத்தாவதுக்கு இந்த புலன்கள் வேற வந்து பிடிச்சி நாய் மாதிரி கவ்வுதே. சாமி நான் எப்படி பிழைப்பு? அதனால தான் ஞானசம்பந்தர் பாடினார், சாமி மாயமே என்று அஞ்சுகிறேன் வலிவலம் மேயவர். இந்த 5 பேரும் என்ன ஒத்துழைப்பே கொடுக்க மாட்டேங்கிறான் பெருமானே. எனவே எனக்கு அச்சமாக இருக்கிறது. நான் கடை தேருவனா? சுவாமிகிட்ட கேட்குறார், தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன் ஆயின் என்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம் ஆயமாய காயம் தன்னுள் ஐவனின்று ஒன்றலொட்டார் மாயமே என்று அஞ்சுகிறேன் பலிவலம் மேயவனே. ஞானசம்பந்தர். அப்படியே சுந்தர்கிட்ட வந்தீங்கன்னா, நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணவில்லை கடலடி தொழுது உயிர் அல்லால் ஐவர் கொண்டு இங்கு ஆட்டி ஆழ்குழிப்பட்டு அழுங்குவேனுக்கு. இந்த 5 பேரும் சேர்த்து படுகுழியில் தள்ளிட்டான் சாமி. சாதாரண குடியெலாம் இல்லை, ஆள் அப்படின்னது. இங்கே 1000 அடி குடிக்குள்ள தள்ளுனா எப்படி எடுக்கிறது, அந்த மாதிரி ஆழ்குடிப்பட்டு அழுங்குவேனுக்கு சாமி உயிமாறு ஒன்று அருளி செய்யீர். அது அப்படியே கீழே தள்ளியாச்சு. சாமி காப்பாத்தியா உய்யுமாறு ஒன்று அருளி செய்யீர் ஓனகாந்தன் தளி உளிரே. நினச்சி நம்ம தவிக்கிற தவிப்பை அவங்க தம் மேலே வச்சு காட்டினாங்க. இந்த தவிப்பு நம்ம தவிப்புன்னே நமக்கு தெரியலையே. சுந்தர் தவிக்கிறான்னு நினச்சிட்டு இருக்கிறோம். சுந்தர்லாம் தவிக்கல, அந்த தவிப்பு நம்ம தவிப்பு. வினை என்கிற வலையில் சிக்கிக்கிட்டு ஆழமான குடியில் விழுந்து கிடக்கிறோம். அவனை தவிர்த்து காப்பாற்றுறதுக்கு வேற ஒருத்தரும் இல்லை. அவன் ஒருவனே காப்பாற்றி ஆகும். அவனை தவிர மற்ற யாரும் கை கொடுத்து காப்பாற்ற முடியாது. ஆனால் கைதர வல்ல கடவுள் போற்று. கை கொடுத்து தூக்குவதில் அவனை விட வேற யாருங்க இருக்கிறார்? இதை நம்ம உணரணுமே. என் சாமி என்னை கையை கொடுத்து தூக்கி விட்டுடுவார் அப்படின்னு நீங்கள் உணரணுமே. உணர்ந்தாத்தானே அந்த வரியினுடைய பொருள் உங்களுக்கு விளங்கும். எனவே அதை சொன்னார். இவ்வாறு அந்த புலன்கள் இந்த மானை அப்படியே கவ்வி இழுக்கிறது எப்படி அப்படிங்கிற காட்சி சொல்லிட்டார். இப்படி ஒரு வேட்டை களத்துக்குள்ள ஒரு கொலை தொழில் நடைபெறுகிற இடத்துல சைவ சித்தாந்தம். நீங்கள் சைவ சித்தாந்தத்தை சேக்கிழாரை போல எளிமையாக சொல்லுகிறவர் ஒருவரும் இல்லை. இதெல்லாம் சித்தாந்தம் என்கிற நூல் வரக்கு முன்னாடி சொன்னது. தனிப்பட்ட பெயர் கொண்டு நூல் வந்தது 13ஆம் நூற்றாண்டின் கடைசியில். சேக்கிழார் காலம் 12ஆம் நூற்றாண்டு. 100 வருஷத்துக்கு முன்னாடி. பின்னாடி இப்படி நூல் வருதுன்னு அவருக்கு தெரியாது. ஆனால் நூலில் சொல்லக்கூடிய அத்துணையும் கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டார். நீங்கள் சைவ சித்தாந்தம் சொன்ன பிறகு பெரிய புராணம் வந்துருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பொருத்தி காட்டலாம். பார்த்தீங்களா மெய்கண்டார் சொன்னதை சேக்கிழார் எப்படி காட்சிப்படுத்தியிருக்கிறார்? இல்லை, சேக்கிழார் பெருமான் காட்சிப்படுத்தியதை அந்த காட்சியின் சாரத்தை மெய்கண்டார் எடுத்து காட்டியிருக்காருன்னு சொல்லிக்கலாம்.
ஏன்னா இலக்கியத்திலிருந்து தான் இலக்கணம் பிறக்கிறது. இலக்கியம் இல்லாமல் இலக்கணம் இல்லை. நீங்கள் இலக்கணத்தை கொண்டு இலக்கியம் வருவதில்லைங்க. அது மாதிரி பெரிய புராணம் முதலான தேவாரம் முதலான அருநூல்களாகிய தோத்திரத்திலிருந்து தான் சாத்திரம் பிறந்திருக்கிறதை ஒழிய சாத்திரத்திலிருந்து தோத்திரம் பிறக்கவில்லை. என்ன பொருத்தம் நினச்சிப்பார். இறைவன் அப்படித்தான் நமக்கு கொடுத்துருக்கிறார். எனவே நமக்கு சேக்கிழாருடைய திருவாக்குகள் சைவ சித்தாந்தத்தை அப்படியே காட்சிப்படுத்தி காட்டியிருக்கு. இங்கே இலக்கணமாக படிப்போம், இதை இலக்கியமாக காட்சியாக பார்த்து கொள்ள முடியும். அப்படி தான் இங்கே எடுத்து முதல்லிருந்து கடைசி வரைக்கும் காட்டியிருக்கிறார். பாருங்கள்.